வாங்கப்பா. அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்கப்பா. தலைவலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. பல்லவி அம்மாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அம்மா ரொம்ப மூட் அவுட்டா இருக்காங்க. அப்பா, அனு பல்லவி 2 பேர்கிட்டயும் உண்மையை சொல்லாம விட்டது பெரிய தப்புன்னு நான் உணர்றேன். நான் முட்டாள்தனமாவும் கோழத்தனமாவும் இருந்ததுக்கு எல்லாம் சேர்த்து இப்ப ஒட்டுமொத்தமா நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே இந்த உண்மையை அம்மா கிட்டயும் பல்லவி அம்மா கிட்டயும் சொல்லியிருந்தீங்கன்னா பல்லவி அம்மா உங்களை டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. வீணா அவங்க வாழ்க்கையும் பாழா போயிருக்கும், உங்க வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம போயிருக்கும்பா. ஆமாப்பா, நீங்க எதுவும் தப்பு பண்ணல. பல்லவி அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க கார்த்திக் அண்ணா பிரியாவோட ஃபியூச்சரை நினைச்சு கண்டிப்பா அவங்க கோவத்தை விட்டு கொடுத்துருவாங்க. எங்க காலத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்றோமோ இல்லையோ, உங்க காலத்திலேயாவது நீங்க 5 பேரும் ஒண்ணா இருக்கணும். நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நீங்க உங்க பேர குழந்தைய சந்தோஷமா நிம்மதியா கொஞ்சம் தான் போறீங்க. நம்ம 2 அம்மாவும் உங்க கூட தான் இருக்க போறாங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும்பா. நீங்க வேணா பாருங்க. நல்லதா இருக்கு. இருங்க, இந்த போட்டோ பாருங்க. வாங்க சார். என்ன சார் திடீர்னு இந்த டைம்ல? அப்பாவை பார்க்கணும். இருக்காருல்ல? இருக்காரு. உட்காருங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அங்கிள். மஞ்சு, அப்பாவை கூட்டிட்டு வா. அங்கிள் காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்பா, உங்களை பார்க்க லாயர் வந்திருக்காங்க. வாங்க சார். சாரி சார், அன்டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த கட்டை தான் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. என்ன விஷயம் சொல்லுங்க. அனு, நாங்க மேல பேசிட்டு இருக்கோம். நீ 2 காஃபி எடுத்து. சரிங்க. வாங்க சார். சாரி சார், எல்லாரும் முன்னாடியும் சில விஷயங்களை சொல்ல முடியல. அதான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு பல்லவி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? சார், உங்க ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா அவங்க சன் கார்த்திக்கோட பொறுப்புல வரணும்னு ஆசைப்படுறாங்க சார். சரி, பண்ணிடலாம். இந்த ஒரு கண்டிஷனோட அவங்க நிக்கல சார், இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க சார். என்ன? உங்க யங்கர் சன் சந்தோஷ் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்ட்டாங்க சார். அவங்க சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். என்னங்க இது? பல்லவி மேடம் இந்த 2 கண்டிஷன்ஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். சார் அப்புறம் இருங்க. வா சந்தோஷ், என்ன காஃபியை உங்ககிட்டயே கொடுத்து விட்டாளா? ஆமா. சரி, நான் பேசிட்டு வரேன். இப்போ உங்க யங்கர் சன் சந்தோஷ் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்ட்டாங்க சார். சொல்லு சந்தோஷ். அண்ணா, காலையில உங்களை வந்து மீட் பண்ணலாமா? என்ன கேள்வி இது? தாராளமா வா.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஏதாவது பிரச்சனையா? காலையில் சொல்கிறேண்ணே. சரி, காலையில் மீட் பண்ணுவோம். பாய் சந்தோஷ். பைண்ணா. என்னாச்சு? இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு தான். இப்போ எதுக்கு என் மேல உங்களுக்கு சந்தேகம்? இதோ பார், ராஜாராமன் உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. அவன் நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க சார். யோ, எப்ப பல கோடி ரூபாய் பிசினஸ் அந்த ராஜாராமன் கைக்கு போச்சோ அப்பவே எனக்கு கவலை வந்துருச்சு. அது திரும்பவும் என் கைக்கு வரணும். வரும் சார், கண்டிப்பா வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருக்கேன். ஆனா நாராயணன் கிட்ட நான் திரும்பவும் பேசணும். நல்ல மாதிரி நடிச்சு அந்த பிசினஸை வாங்கணும். என்னையா பதில் சொல்லியா? என்ன சொல்றது? இப்போ நான் நம்பர் கொடுத்து பேச சொன்னா உங்களுக்கு என் மேல வந்த சந்தேகம் மாதிரி அவருக்கும் வரும். கிடைக்கிற சான்ஸும் சுத்தமா கிடைக்காம போயிடும். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சியா? நீ நம்பர் தரமாட்டேன்னு நான் நினைச்சேன். சரி, எதுக்கு வம்பு? நோட் பண்ணீங்க. சொல்லு. 9786362822. என்னையா லோக்கல் நம்பர் தர்ற? சார், திருப்பு தான் வருது. இது ரோமிங் நம்பர் சார். பாஸ்கர், இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ. ஹலோ சார், பாஸ்கர் பேசுகிறேன். சொல்லுங்கள் பாஸ்கர், எப்படி இருக்கீங்க? சார், உங்கள் புனிதம் நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணீங்க? சார், உங்கள் அடுத்த ப்ராஜெக்டை எனக்கு தாங்க சார். பாஸ்கர், உங்ககிட்ட தொழிலில் நேர்மை இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கல. இனிமே பிஸ்னஸ் விஷயமா எனக்கு கால் பண்ணாதீங்க. சார், தெரியாமல் நடந்த தவறு சார். இப்படி சொல்கிறதே தப்புன்னு உங்களுக்கு புரியல? ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு தெரியாமல் நடந்த தப்புன்னு அடுத்தவங்க மேலே பழி போகிறது எனக்கு பிடிக்காது. புரியுதா? சாரி சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இதை பாருங்கள், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வரும்போது பார்க்கலாம். சார், பெரிய ப்ராஜெக்ட் கையை விட்டு போனதும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடைக்கல சார். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா. இதை பாருங்கள் பாஸ்கர், உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்கள், நான் பணம் தரேன். தயவு செஞ்சு பிஸ்னஸில் தலையிடாதீங்க. எனக்கு ராஜாராம் மாதிரி ஒரு ஆள் போதும். அவர்கிட்ட நேர்மை இருக்குது. அப்படிப்பட்ட கான்ட்ராக்டரை நான் இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன். வேஸ்ட்டாக என்ன நம்பி இருக்காதீங்க. என்னையா ஓ ஆள் ரொம்ப திமிரா பேசுகிறேன்? என்ன சொன்னாரு? பிஸ்னஸ் தரமாட்ட சொன்னாரா? ஆமாய்யா, ராஜாராமனுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கைக்கு வரும்னு எப்படியா நம்புறது? அவசரப்படாதீங்க சார். சார், என் செல்லுக்கு வராரு. பேசு சார். பாஸ்கர், எதுக்காக எனக்கு கால் பண்ணணும்? நம்பர் யார் கொடுத்தா? எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ அவனோட இல்லையா? அப்போ சார், பாஸ்கர் எப்போ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சுதோ அப்போவே அவன்கிட்ட நான் பேசுறதை நிறுத்திட்டேன். உன்னையும் நம்ப முடியாது. நீ ஒழுங்கா இல்லைனா உன்னை வேலை விட்டு தூக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். சார், அவர் கால் பண்ணால் நான் என்ன சார் பண்ணுவேன்? இனிமே பாஸ்கர் என் செல்லுக்கு கால் பண்ணக்கூடாது. கேட்காம கால் பண்ணீங்க. இப்போ பாருங்க, என்ன கோவப்பட்டு திட்டுறாரு. என்ன புலம்பு விட்டு அந்த ராஜாராமனை நாம எது செய்ய முடியாது ஐயா. ஹலோ. என்ன வார்த்தை சார்? எப்போ அந்த ராஜாராமன் பெங்களூர் வராரு? காஜா பேசுகிறேன் சார். நாளைக்கு நைட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் அவனை பார்க்கலாம். ஆமாம், அங்கே என்ன மழையா? ஆமாம் சார், சரியான மழை. அப்புறம் நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெங்களூரில் இருப்பேன். அப்படி அவர் வரலன்னா மேட்ரை நம்ம பசங்களே பார்த்துப்பாங்க. என்ன காஜா, உன்னை நம்பி தானே இருக்கோம். என்னை நம்புனா காரியம் நடக்கும். அந்த ராஜாராமன் பெங்களூர்லேருந்து பொணமாக தான் திரும்புவான். சரி காஜா,
அந்த ராஜாராமனை பத்தி ஒரு நல்ல செய்தி என் காதில் கேட்டாதான் எனக்கு நிம்மதி. கண்டிப்பா சார், நாம நினைக்கிறது நாளைக்கு நடக்கும். சந்தோஷ், சந்தோஷ், வாங்கண்ணா. என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? பேசணும் தானே வர சொன்ன, இப்படி சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சந்தோஷ்? அண்ணா, நான் வேற எங்கேயாவது நல்ல ஜாப் தேடலான்னு இருக்கேண்ணே. உங்களுக்கு தெரிஞ்சா நல்ல இடமா என்ன சொல்லுங்க. சொல்ற சந்தோஷ்? நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து தானே உங்க அப்பாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஃபியூச்சர்ல கார் டீலர் ஆகணும்னு ஆசை. அதான் இத முதலே யோசிச்சு சொல்ல வேண்டியதானே? சந்தோஷ், எதா இருந்தாலும் பிராங்கா சொல்லு. நீ உன் அப்பாவோட கம்பெனி விட்டு நிக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. சரி, அந்த காரணத்தை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம். நீ கேட்ட மாதிரியே ஒரு கார் டீலர் கிட்ட நான் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, என்கிட்ட சொல்லல, உன் அப்பா ஏன் ஆபீஸ் விட்டு நிக்கிறேன்னு கேட்பாருல, அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்? உன் அப்பா விடு, கார்த்திக் இதை பத்தி உங்ககிட்ட கேட்பாருல, அவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஓ, அந்த காரணத்தையும் உனக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அண்ணா, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நான் சொல்ற ரீசனை நீங்க கார்த்தி அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா. நிச்சயமா சொல்ல மாட்டேன். காலையில லாயர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. என் அம்மா பேர்லயும் பல்லவி அம்மா பேர்லயும் ப்ராப்பர்ட்டியை ஈக்குவலா ஷேர் பண்ணி டாக்குமெண்ட் கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே. பல்லவி அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. கம்பெனி கார்த்தி அண்ணா கைக்கு போகணுமா, முக்கியமா கம்பெனியில் நான் இருக்கக்கூடாதான். லாயர்கிட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு உன் அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவால எதுவும் சொல்ல முடியல, ஆனா நான் ஆபீஸ்ல இருக்கணும்னு தான் அப்பா ஆசைப்படுறாரு. என்ன சந்தோஷ், அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட நீ என்ன சொல்லி சமாளிப்ப? ரொம்ப சிம்பிள். தேவையில்லாம சைட்ல நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன். அப்பாவுக்கு அண்ணனுக்கும் அது பிடிக்காது. அதுக்கப்புறம் அவரே என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. ஏன்னா சிரிக்கிறீங்க? நிச்சயமா ஒரு நாள் உண்மை வெளியில வரும். அண்ணா, நான் சொல்ல மாட்டேமா? நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. பாத்தீங்களா, கிண்டல் பண்ணாதீங்க. உண்மையாதான் சொல்றேன். அண்ணனுக்காக விட்டு கொடுக்குற தம்பி நம்ம நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு? சரி, நீ நினைக்கிற மாதிரியே நிச்சயமா நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சரியா? கிளம்பு. ம். ஹலோ, என்ன சார்? அப்பா வீட்டில் இருக்காரா? இந்நேரம் ஆஃபீஸில் தான் இருப்பாரு. கால் பண்ணி பாருங்களேன். இல்லை, பெங்களூர் போகிறதா சொன்னார். நாளைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு நைட் ஃப்ளைட்டில் போறாரு. ரிஜிஸ்ட்ரேஷனா? அது வீட்டு பிரச்சனை சார். சொத்தை பிரிச்சுட்டீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளம் வராதே. நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? அப்பா ஒரு வேலையை ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு. அது எனக்கு தெரியும் சந்தோஷ். அதனால தானே பாஸ்கர் வேணான்னு முடிவு பண்ணோம். எதுக்கு சார் அந்த ஆளை பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு? சாரி சந்தோஷ், அவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா. சரிங்க சார், நான் கிளம்புறேன். ம். ஹலோ சார். என்ன வருது சார்? இங்க என்ன என்கொயரி? ஜஸ்ட் கேஷுவல் மீட். ஒரு ஹலோ ஹாய், அவ்வளோதான். ஓ சந்தோஷ், சார் ரொம்ப நல்லவர் தெரியுமா? யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா தாங்கிக்கவே மாட்டாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுவார். என்ன சார், நான் சொல்றது உண்மைதானே? அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தான் நம்மளுக்கு பழக்கம். இந்த ஆள் எப்படி சொல்கிறான்? என்ன பதிலே காணோம்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு. சரி சார், நான் கிளம்புறேன். ம்.
சந்தோஷ், அந்த ஆள் உங்கள்கிட்ட என்ன கேட்டான்? அப்பா வீட்டில் இருக்காரான்னு கேட்டாரு. இனிமே அந்த ஆள் அப்பாவை பத்தியோ இல்ல ஆபீஸோட டீடைல் பத்தியோ எது கேட்டாலும் சொல்லாத, புரியுதா? என்ன சொல்றீங்கண்ணா? இவன் அந்த பாஸ்கரோட கான்டாக்ட்ல இருக்கான். உங்க பிசினஸ் டவுன் ஆகிறதுக்கு என்ன வேலை வேணா இவன் செய்வான். அப்பாவை பத்தி விசாரிச்சான். எப்போ பெங்களூர் போறாருன்னு கேட்டான். நாளைக்கு நைட் ஃப்ளைட்ல போறாருன்னு சொன்னேன். சரி, இனிமே அப்பாவை பத்தி எந்த டீடைல்ஸும் இவங்கிட்ட சொல்லாத. ஏன்னா இவனால அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல்ல நாராயண சார்கிட்ட சொல்லி இந்த வரதனை வேலையை விட்டு தூக்கணும். அவசரப்படாத. இந்த வரது ஒழுங்கா இருக்கான்னு சொல்லியிருக்கான், பாப்போம். சரி, நீ கிளம்பு. சரி. வணக்கம் மேடம். வாங்க லாயர் சார், உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். பல்லவி மேடம் இருக்காங்களா? இருக்கா, கூப்பிடுறேன். கொஞ்சம் கூப்பிடுங்க. பல்லவி, என்ன? லாயர் வந்திருக்காரு, வாமா. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. மா, போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. சொல்லுங்க, அவரை பார்த்து பேசுனீங்களா? பேசுனேன் மேடம். என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டார் மேடம். நாளையில இருந்து என் மருமக ஸ்ரீநிதி ஆபீஸ்க்கு வருவா. எல்லா பொறுப்பையும் அவ எடுத்துப்பா. நீங்க இதையெல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கிட்டே பேசிடுறது நல்லது மேடம். சரி, நான் அதை பாத்துக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ? நாளைக்கு மேடம். சரி, காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன விஷயம் பல்லவி? லாயர் வந்திருக்காரு. சரிங்க மேடம், நான் அப்போ கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வரேன் மேடம். வாங்க. பல்லவி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமலே போற. என்ன பதில் சொல்லணும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம்.